வணக்கம் நேயர்களே. கடந்த 8ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தவுடன் மக்கள் படும் இன்னல்கள் சொல்லி மாளாகாது. ஏடிஎம் மையங்களிலும் காய்கறி கடைகளிலும் வங்கி கிளைகளிலும் என எங்கு பார்த்தாலும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்து கிடக்கிறார்கள். அன்றாட தேவைகளை கூட அவர்களால் தங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என்கிற சூழலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கட்டுப்படுத்துவது மூலமாக கருப்பு பணத்தை அடியோடு ஒழிக்க முடியும் என்று பாஜக நம்புகிறது, மக்களையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறது. இது உண்மைதானா? உண்மையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கருப்பு பணத்தை முற்றிலுமாக அழிக்க முடியுமா? இது தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கிறோம். அதாவது தமிழ்நாடு நில வணிகர்கள் மற்றும் முகவர்கள் கட்டுமான நிறுவனங்களுடைய பேரவை மாநில தலைவர் ஹாஜி எஸ்.எம். அப்துல் ஹக்கீம் அவர்களுடன். வணக்கம் சார். வணக்கம் சார். மக்களுக்கு தேவையான பல்வேறு தளங்கள்ல நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. குறிப்பா நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள், நிலம் என்று வருகிற போது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அந்த பொது சேவைகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில நிறைய பேருக்கு உங்களுக்கு நல்லாவே அறிமுகம். இந்த சூழல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்திய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் ஊழலை ஒழிப்போம், ஒவ்வொருடைய அக்கௌண்டிலும் 15 லட்சம் ரூபாய் எங்களால் செலுத்த முடியும், கருப்பு பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து என்றெல்லாம் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, இதன் மூலமாக கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இந்த கருப்பு பணத்தை பற்றி இன்னைக்கு மக்கள் பரபரப்பாக பேசக்கூடிய காரணம் என்னன்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இதை பற்றியான ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை திட்டங்கள் இல்லாமல் இந்த ஒரு திட்டத்தை அறிவித்தது மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே ஒரு கேள்விக்குறி உருவாக்கிடுச்சு. இந்த திட்டத்தினால் கருப்பு பணத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாதது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சிந்தனை. இது என்ன காரணம் அப்படின்னாங்க, இன்றைக்கி 130 கோடி மக்களில் கருப்பு பண முதலைகள் என்று சொல்லக்கூடிய 2% மக்கள் மட்டும்தான். இந்த 2% மக்களுக்கு 98% மக்களை இன்றைக்கி பாதிக்கக்கூடிய இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் மத்திய அரசுக்கு ஏற்படுத்தும். கருப்பு பண முதலைகள் ஏற்கனவே சுவிஸ் பேங்க்லேயும் வெளிநாட்டுகளில் சொத்துக்களாகவும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஊழல்வாதிகளோட பணம் ஒழிக்கப்படும், கள்ள பணம் ஒழிக்கப்படும் அப்படின்னாங்க. கள்ளப்பணம் இன்றைக்கி வரல பேங்க்கில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே இன்றைக்கி முதலீடாகிருக்கு மக்களில். பேங்க்கில் இன்றைக்கி புழக்கத்தில் இருக்கிற பணத்தில் ஒரே ஒரு கள்ள நோட்டு கூட இந்தியாவில் பிடிபடலை. அப்படி இருக்கும்போது அந்த கள்ளப்பணம் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கள்ளப்பணம் வெளியில் வந்திருக்கும். ஏன்னா மக்களாக இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கிற பணம் இன்றைக்கி நவீன இயந்திரங்கள் வச்சு இன்றைக்கி பரிசோதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி கள்ளப்பணங்களும் வெளியே வரல. கருப்பு பணமும் இது வரல எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பிடிபடலை. எந்தவித ஒரு அரசியல்வாதிகள்டையும் தீவிரவாதிகள்கிட்ட இருந்தும் எந்தவித ஒரு மொத்த தொகைகளும் இன்றைக்கி பிடிபடாமல் இருக்குது. இப்படி மக்களை ஒரு ஏமாற்றி கொண்டு இன்றைக்கி மக்களை பற்றி ஒரு சிந்திக்காமல், மக்களுடைய கவலைகளை பற்றி சிந்திக்காமல் திடீரென்று 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என்று அறிவித்துவிட்டு இவர் ஜப்பானிலே புல்லட் ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டுருக்கார். இந்த நிலைகள் பார்த்திங்கன்னா மக்கள் இவங்களுடைய பாஜகவுடைய அரசு ஒரு தோல்வி முகத்தை மறைப்பதற்காக ஒட்டுமொத்தமாக மக்களுடைய சிந்தனைகளை வேறு திசையில் கொண்டு சென்று இவர்கள் ஆரம்பத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வி, இதுவரையிலும் தொழிற்சாலைகள் ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்கா? இல்லை. அதேமாதிரி தூய்மை இந்தியா திட்டம் என்று கொண்டு வந்தாங்க. தூய்மை இந்தியா திட்டங்களில் ஒரு நாள் அவங்க கட்சிக்காரவங்க எல்லாமே தொடர்பை கொடுத்து ஒரு போஸ் கொடுத்துட்டு போன நிலை தான் இருக்கே தவிர தூய்மை இந்தியா திட்டம் இன்னும் முழுமையடைஞ்சு ஏதாவது ஒரு நகர்ப்புறத்தில் தூய்மை இந்தியா திட்டம் செயல்பட்டு முழுமையாக அந்த நகரத்தை நாங்கள் சுத்தகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக சொல்கிறதுக்கான நிலைகள் இவங்க இல்லை. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள், இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வருவோம், வெளிநாட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் இங்கே அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரியான ஒரு திட்டங்களையும் இவங்க வெற்றி அடையலை. மக்கள் செலுத்திய வரி என்ன ஆனது? மத்திய அரசு வரி, மாநில அரசு வரி, சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி, சாலை வரி, வீட்டு வரி, கேளிக்கை வரி, வணிக வரி, வருமான வரி, சொத்து வரி, இன்னும் அரசு சார்ந்த இத்தனை வரிகளையும் செலுத்திய 130 கோடி மக்களின் நிலை என்ன? சிந்திப்பீர். கடைசியா 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற திட்டம் மட்டும் இல்ல, ஸ்வச் பாரத், அதாவது தூய்மை இந்தியா திட்டமும் கிட்டத்தட்ட ஒரு ஏமாற்று வேலை தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க.
கருப்பு பணத்தை ஒழிப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக அரசு சொல்றாங்க. ஆனா இந்த கருப்பு பணம் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது ரொம்ப வெகு சிலருக்கு தான் வந்து தெரியுது. ஏழை எளிய மக்களுக்கு அது வந்து தெரிய வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கருப்பு பணம் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ வரி கட்டாததுனால தானா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. நீங்க விளக்கமா சொல்லுங்க சார். இன்றைக்கி சாதாரண மக்கள் எல்லாமே கருப்பு பணம் அப்படின்னாலே வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பணமே ஒரு சில மக்களுடைய வந்து பேங்க்கில், நான் இன்றைக்கி கிராமங்களில் இருக்கிற போய் மக்களை பார்க்கும்போது 1 லட்ச ரூபா போயிட்டு முதலீடு போகிறதுக்கே அவங்க அச்சப்படுறாங்க. நம்மள்ட்ட இருக்கிற பணம் ஏதாவது கருப்பு பணமாக இருந்து பேங்க்கில் ஏதாவது கேள்வி கேட்டு நம்மளை ஏதாவது உள்ளே உட்காரச்சிருவாங்களான்னு சொல்லி அந்த ஒரு அச்ச உணர்வு இருக்குது. ஒரு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் வர்த்தம் நடக்கக்கூடிய ஒரு உற்பத்தி நிறுவனத்தில் அது நாம் தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு குளியல் சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சலவை சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற உற்பத்தி பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த 1 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கக்கூடிய வர்த்தக நிறுவனத்தில் 12.5% மத்திய அரசுக்கான எக்ஸைஸ் டியூட்டி வரியை அந்த உற்பத்தி நிறுவனம் வசூல் பண்ணி கொடுக்குது. இரண்டாவது வந்து 14.5% மாநில அரசுக்கு செலுத்தக்கூடிய மாநில அரசு வரியை வசூல் செய்து கொடுக்குறோம். அப்போ 2 சராசரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணினா 27%. இது இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு மின்சாரத்துக்கு வரி கட்டுறோம். அங்கேருந்து சரக்கு கொண்டு போகிறதுக்கு சேவை வரி கட்டுறோம். இந்த எல்லா வரிகளும் யாருக்கிட்ட வந்து வசூலாகுது அப்படின்னா எந்த முதலீட்டாளர்களோ எந்த உற்பத்தியாளர்களோ செலுத்துறதில்லை. எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து தான் எடுக்கப்படுது. இப்படி இந்த 2% மக்கள் வரி செலுத்தாத மக்களுக்காக 98% மக்கள் வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு வாழ்வாதாரத்திற்கே ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க பணம் இருக்குது, அவங்களால கொடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவு பார்க்க முடியல, மருத்துவ செலவு பார்க்க முடியல, இன்றைக்கி அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, ஒரு அழுகிற குழந்தைக்கு வந்து பால் வாங்கி கொடுக்க முடியல. இதை விட கொடுமை, அந்த லைனில் நின்று எத்தனையோ முதியோர்கள், சுகர் பேஷண்ட்டு எல்லாமே வந்து மயங்கி இன்றைக்கி ஒழுகக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய பணம் செல்லாதே என்று ஒரு பயத்திலே ஒரு அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆந்திராவில். இன்றைக்கி மக்கள் இருந்து எடுத்து செல்லக்கூடிய வரியை இன்றைக்கி அந்த வரியை வந்து இவங்க முழுமையாக வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மக்கள் செலுத்திய வரி என்ன ஆனது? மத்திய அரசு வரி, மாநில அரசு வரி, சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி, சாலை வரி, வீட்டு வரி, கேளிக்கை வரி, வணிக வரி, வருமான வரி, சொத்து வரி, இன்னும் அரசு சார்ந்த இத்தனை வரிகளையும் செலுத்திய 130 கோடி மக்களின் நிலை என்ன? சிந்திப்பீர். முதல்ல வந்து சொன்னீங்க 2% பேர் தான் வந்து வரி கட்டாம வந்து இருக்கிறாங்க. கருப்பு பணம் அப்படிங்கிறது வந்து நேரடியாக அவங்களுக்கு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வெளியில கொண்டு வரோம்னு சொல்லிட்டு மீதி 98% இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அன்றாட தேவைகளுக்கு கூட காத்து கிடக்க வேண்டிய ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்னைக்கு வந்து அந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி கடந்த 7 மாதங்களில் மட்டும் 3.5 லட்சம் கோடி வந்து இன்றைக்கி வசூல் பண்ணியிருக்காங்க. அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரியை வந்து இன்றைக்கி வசூல் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வகையில் அப்படின்னா, சேவை வரி, இது நம்ம சரக்கு எடுத்துகிட்டு போகும்போது மக்கள்கிட்டருந்து வசூல் செய்யக்கூடிய வரி. இன்றைக்கி நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறோம், 100 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்குறோம்னா அதுக்கு 15% வந்து கேளிக்கை வரின்னு சொல்லிட்டு கேளிக்கை வரி வசூல் பண்ணுறோம். அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் கேளிக்கை வரி வசூல் பண்ணுறாங்க. ஒரு ட்ராவல்ஸ் பஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ட்ராவல்ஸ் பஸ் வந்து சுங்க வரி செலுத்திட்டு தான் பஸ்ஸை வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது மாதிரி வாகன வரி வந்து செலுத்துகிறாங்க. இருக்கைக்கான வரி இருக்குது. ஒரு ட்ராவல்ஸ், ஒரு சொகுசு பேருந்தில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இருக்கை ஒரு டிக்கெட்டு வந்து 40 ரூபா 50 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்கைக்கான வரியை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டுருக்காங்க. இது மாதிரி கலால் வரி இருக்குது. இப்படி பலவிதமான ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, சொத்து வரி, நிலவரி, இப்படி பல வகையிலையும் மக்களை பிழிந்து இந்த அரசாங்கம் வரிகளை மக்களிடம் வாங்கி கொண்டு முறையாக மக்களிடம் கணக்கு செலுத்துகிறார்களா என்றால் இன்றைக்கு மத்திய அரசு வெள்ளை அறிக்கை விடுமா? 3.5 லட்சம் கோடி இந்த 7 மாதங்களில் வசூல் பண்ணியிருக்காங்க. இதனுடைய செலவினங்களை மத்திய அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த வெளிப்படையான தன்மைகள் வந்து இந்தியாவில் கிடையாது. மற்ற நாடுகளில் வந்து இந்த வெளிப்படையான தன்மைகள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. யார் யாரெல்லாம் வரி செலுத்துறாங்க, அரசாங்கம் அந்த வரியை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி உலக அளவில் நாடுகள் வந்து அது ஒரு வெளிப்படைத்தன்மையோட வந்து அணுகுறாங்க. ஆனா இந்தியாவில் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கறத வந்து ரொம்ப ஆணித்தரமா நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. அதே சமயத்தில் இந்த பொருளாதார கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லி வருகிற பொழுது இந்திய தேசம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதன் மீது உங்களுடைய பார்வை வந்து என்ன சார்?
இன்றைக்கி உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு முக்கிய தொழிலாக பார்க்கப்படும். உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா ஈரான், ஈராக், சவுதி, குவைத் போன்ற நாடுகளில் வந்து எண்ணெய் வளங்கள் அவங்க வந்து எந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் போனாலும் எண்ணெய் வளங்கள் அங்கே வந்து இன்றைக்கி விளைநிலங்கள் கிடையாது. இன்றைக்கி ஒரு வேப்ப மரம் கூட விளையாது. அதுமாதிரி நீங்கள் துபாய் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சென்டர், அங்கே வந்து உலக வர்த்தகங்கள் வந்து நடக்கக்கூடிய மூலயமாக வந்து வரக்கூடிய வருமானங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வருமானத்தை வந்து உயர்த்துவாங்க. அங்கே என்ன சலுகைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி சுற்றுலாத்தலம் தாய்லாந்து எடுத்திங்கன்னா சுற்றுலா மூலயமாக வரக்கூடிய வருமானங்களை வந்து வளர்த்து அவங்களுடைய முக்கிய தொழிலாக அதை பார்வை செஞ்சு அதை அவங்க வளப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அதிகமான நிலப்பரப்பு கொண்ட இடம், அதிகமான மக்கள் தொகை கொண்ட இடம். ஆனால் இங்கே முக்கியமான தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். இந்த விவசாய உற்பத்தியை பற்றி இங்கே யாருமே சிந்திக்கிறது இல்லை. இன்றைக்கி விவசாய கல்லூரிகள் வந்து அதிகமாக நிறுவப்படலை. அதேமாதிரி விவசாயத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி வந்து இன்றைக்கி முழுமையாக வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இன்றைக்கி போய் சேர்ந்த அளவுக்கு இன்றைக்கி தண்ணீர் வசதிகள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளில் இந்த தண்ணீர் வசதியோ விவசாயிகளை பற்றி கவலைப்பட்டு இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி விவசாய உற்பத்தியில் இன்றைக்கி உலக அளவில் நம்ம தான் நம்பர் 1 இருந்திருப்போம். இன்றைக்கி பால் உற்பத்தியில் டென்மார்க் வந்து நம்பர் 1 இருக்காங்க. ஜப்பான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு சுனாமியை சந்திச்சுது. ஆனால் சிறிய நிலப்பரப்பில் இன்றைக்கி வந்து அவங்க வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி இன்றைக்கி உலக அளவில் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்து நாடுகளில் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க. உற்பத்திக்கான வந்து ஊக்கத்தொகையில் கொடுத்துட்ருக்காங்க. உற்பத்திக்கான அத்தனை கட்டமைப்பு வசதிகளும் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகள் விவசாயத்துக்கு இங்கே இந்தியாவில் முக்கியத்துவம் இருக்கானா இல்லை. இன்றைக்கி இங்கே திறமைசாலிகள் வந்து இன்றைக்கி வந்து மறக்கடிக்கப்படுறாங்க. அதாவது வந்து செல்வாக்கு உள்ளவர்களும் வாரிசு அடிப்படையில் உள்ளவர்களும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களும் இன்றைக்கி வந்து அவர்களுக்கு திறமைகள் இல்லை என்றாலும் அவர்கள் வந்து முன்னிறுத்தப்படுறதுனால இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. மக்கள் செலுத்திய வரி என்ன ஆனது? மத்திய அரசு வரி, மாநில அரசு வரி, சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி, சாலை வரி, வீட்டு வரி, கேளிக்கை வரி, வணிக வரி, வருமான வரி, சொத்து வரி, இன்னும் அரசு சார்ந்த இத்தனை வரிகளையும் செலுத்திய 130 கோடி மக்களின் நிலை என்ன? சிந்திப்பீர். உலக அளவில் மற்ற ஒவ்வொரு நாடுகள்லையுமே வந்து பொருளை ஒருத்தவங்க வந்து உற்பத்தி பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் ஊக்குவிக்குது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இங்க வந்து அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் இல்ல, வேற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, ஒட்டுமொத்தமா இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் உங்களுடைய பார்வையில்? இன்றைக்கி வந்துங்க இந்தியாவுடைய வந்து மக்கள் தொகையும் நான் முதல்ல சொன்னது மாதிரி மக்கள் தொகை இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வெளிநாட்டு வர்த்தகர்கள் வந்து இங்கே உள்ளே வந்து நுழைஞ்சு இன்றைக்கி வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய இன்றைக்கி அடிப்படை நான் என்ன உடை போடணும்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க முடிவு பண்ணுறாங்க. உள்நாட்டு உற்பத்திக்கு வந்து இன்றைக்கி வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. முக்கியமாக உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது விவசாயிகளை வந்து இன்றைக்கி விவசாய பெருக்கம் இன்றைக்கி வந்து வேளாண்மை பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும். மூன்றாவது விஷயம் வந்து முக்கியமாக வந்து கல்வி நிறுவனங்களை வந்து பொதுத்துறை நிறுவனங்களை மாற்றணும். இன்றைக்கு நம்ம வந்து இந்தியாவில் அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரலும் வந்து இன்றைக்கி வந்து பணம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜ் சீட்டு வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி 50 லட்ச ரூபா வந்து செலவு செய்தால் தான் அந்த கல்வியை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த நிலைகள் மாறணும். இன்றைக்கி எல்கேஜி பிள்ளைங்க வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 1 லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு கல்வியை பெறக்கூடிய நிலை இருக்குது. ஏன் அவங்க தனியார் நிறுவனங்கள் கல்வி நிறுவனம் நோக்கி போகிறாங்க அப்படின்னா தரமான கல்வி அரசு கொடுக்கல. அதனால் வந்து தனியாரில் என்னுடைய குழந்தைகள் வந்து நல்ல பள்ளியில் இருந்து படிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் போய் இந்த நிலைகள் மாறணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறைகள் மாறணும். நிதித்துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து மக்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய வரி பணத்தில் முறையான திட்டமிடுதல்கள் வந்து செலவினங்கள் இல்லை. இந்த முறைகள் மாறணும். நீதித்துறையும் மாறுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து குற்றங்கள் குறையும், தண்டனைகளை அதிகப்படுத்தினா குற்றங்கள் குறையும். அரசியல் கட்டமைப்பில் அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான நிலை என்ன அப்படின்னா அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளுக்கு இடைத்தரகர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து இன்றைக்கி அரசு ஊழியர்கள் எங்கெங்கே வந்து யார்கிட்ட வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கலாம், எவ்வளோ கமிஷன் வாங்கி மந்திரிக்கு கொடுக்கலாம், இல்லை அமைச்சர்களுக்கு கொடுக்கலாம், இதை கொடுத்தா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கின்ற ஒரு நிலைகள் இருக்குது. இந்த நிலைகளை மாற்றணும். ஆரம்பத்தில் கொண்டு வந்தது வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டங்கள்.
இன்றைக்கி பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல் சரி, இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிகார வர்க்கங்கள் மத்தியத்தில் கொடுக்கணும். அதாவது உள்ளாட்சி தேர்தலை வந்து ரத்து பண்ணிவிட்டு இன்றைக்கி 5 வருஷங்களில் நம்ம வந்து தேர்தலுக்காக பல ஆயிரம் கோடி இன்றைக்கி செலவு பண்ணிகிட்ருக்கோம். மாநில அரசாங்கம் தேர்ந்தெடுத்துக்கு ஒரு தேர்தல் செலவு பண்ணுறோம், மத்திய அரசு தேர்ந்தெடுத்துக்கு ஒரு செலவினங்கள் பண்ணிகிட்ருக்கோம், உள்ளாட்சி தேர்தலில் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக்கு ஒரு செலவினங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாம் குறைச்சி மாவட்டத்துக்கு அதிகாரிகள் நியமனம் பண்ணி அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் அந்த மாவட்டத்தையும் அந்த கிராமங்களையும் வளர்ச்சி கொண்டு வரும். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற வளர்ச்சி. கிராமப்புற மக்களுக்கான வந்து விவசாய உற்பத்தியாக இருந்தாலும் சரி, கிராமப்புற வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் சரி, கிராமப்புறங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை வந்து அரசு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விவசாயிகளையும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கருக்கு வந்து அவங்க தண்ணீர் வசதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர் வசதி கொடுக்கணும். அவங்களுக்காக தனியாக ஒரு அதிகாரிகள் நியமனம் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து டாஸ்மாகுக்கு தான் தமிழ்நாட்டில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே விவசாயத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 200 கிராமங்களுக்கு வந்து 200 கிராமங்களும் அதிகார நியமனம் பண்ணி இந்த விவசாயிகள் வந்து கரும்பு உற்பத்தி இவ்வளோ வரணும், நெல் உற்பத்தி இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகணும். 4வது விஷயம் வந்து இன்றைக்கி வந்து 1997 கிட்டத்தட்ட 19-20 ஆண்டுகாலமாக வந்து உரங்கள் வந்து இறக்குமதி தான் அதிகமாக இருக்குது. உர உற்பத்தி என்ற நிறுவனங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து இன்றைக்கி அமைக்கவே முடியல. ஏன்னா அதனுடைய சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக இருக்குது. அதை வந்து எளிமைப்படுத்தணும். தொழில்துறை நிறுவனங்கள் வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அந்த பல்வேறு சட்டத்திட்டங்களையும் எளிமையான முறையில் கொண்டு வந்து ஒரே ஸ்ட்ரெச்சல் ஒரு தொழில் முனைவர் வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னு விருப்பப்படுறாங்கன்னா ஒரே இடத்துல போய்ட்டு என்ஓசியாக இருந்தாலும் சரி, தாசில்தார் என்ஓசியாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறை என்ஓசியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே அலுவலகங்களில் மாவட்டந்தோறும் ஒரே மாவட்டங்களில் ஒரே இடங்களில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதுமாரி தொழில் ஆலோசகரில் வந்து அங்கே நியமனம் பண்ணணும். 3வது விஷயம் வந்து சந்தைப்படுத்துதல். இது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி தொழில் முனைவோர்களும் சரி, இன்றைக்கி சந்தைப்படுத்துகிற விஷயம் வந்து எந்த நாட்டில் என்ன தேவைகள் இருக்குது, இன்றைக்கி ஏற்றுமதி வந்து அதிகப்படுத்தணும். நம்ம இந்த ஏற்றுமதி அதிகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அந்நிய செலவாணி வந்து உள்ளே வராது. அப்போ வந்து பணத்தோட வீக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் டாலர் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து டாலரோட ரேட்டு வந்து இன்றைக்கி இந்திய ரூபாயோட மதிப்பை விட இன்றைக்கி 4 நாள் வந்து குறைஞ்சிட்டு வருது. இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து 4 நாள் குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்றுமதி வந்து கம்மியாக இருக்கிறோம், இறக்குமதியில் வந்து அதிகமாக இருக்கிறோம். இறக்குமதியை வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு ஏற்றுமதி வந்து அதிகப்படுத்தணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்நிய செலவாணி உள்ளே வரும்போது உங்களுக்கு டாலருக்கு நிகரான மதிப்பு, இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து உங்களுக்கு எகிரும். மக்கள் செலுத்திய வரி என்ன ஆனது? மத்திய அரசு வரி, மாநில அரசு வரி, சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி, சாலை வரி, வீட்டு வரி, கேளிக்கை வரி, வணிக வரி, வருமான வரி, சொத்து வரி, இன்னும் அரசு சார்ந்த இத்தனை வரிகளையும் செலுத்திய 130 கோடி மக்களின் நிலை என்ன? சிந்திப்பீர். கள்ளப்பணங்களை வந்து ஒழிக்கணும். கள்ளப்பணங்களை வந்து நம்ம யாரும் வரவேற்கலை. கள்ளப்பணங்களும் சரி, கருப்பு பணங்களும் யாரும் வரவேற்கலை. அதற்கான ஒரு திட்டங்களை வந்து முறையான திட்டமிடுதலை கொண்டு வந்து அந்த கள்ளப்பணங்களை எப்படி ஒழிக்கணும், இன்றைக்கி சிறப்பான அதிகாரிகளை வந்து குழுவை கொண்டு வந்து கள்ளப்பணங்களை ஒழித்து முறையான வரியை வந்து முறையாக செலவு செய்யணும். ஒரு உதாரணம் சொல்ல போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து 50,000 கோடி வந்து வெளிநாடுகளில் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்திய அரசு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து கடன் கொடுத்துருக்கு. இந்த 50,000 கோடியை இந்தியாவில் எத்தனையோ படித்த இளைஞர்கள் இருக்காங்க, தொழில் முனைவர்கள் இருக்காங்க, திறமைசாலிகள் இருக்காங்க. ஒரு நபருக்கு 10 லட்சம் வீதம் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி எத்தனை ஆயிரம் மக்கள் இன்றைக்கி பலன் பெற்றிருப்பாங்க. இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நான் கட்டாயம் பெற்று தருவேன் அப்படின்னாரு. இன்றைக்கி 1 லட்சம் இளைஞர்கள் கூட வேலை வாய்ப்பு அவங்க கொடுத்த மாதிரி தெரியல. இப்போ இந்தியா வந்து வளமான நாடாக ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய துறைகளை வந்து பொதுத்துறையாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது. 2வது வந்து உள்நாட்டில் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் மாற்றணும். சிங்கிள் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஏற்ற வழிகளை எல்லாம் மத்திய அரசாங்கம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நிறைய கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணீங்க. அதே சமயத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தனி மனிதனுடைய வருமானம் வந்து உயர்வதற்கான வழி வந்து என்ன இருக்குது, வேலைகளை திண்டாட்டத்தை எப்படி போக்குறது சார்? இந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப மிகவும் ஒரு அத்தியாவசியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி நான் மிக வரவேற்கிறேங்க. என்ன காரணம், இன்றைக்கி வந்து ஒவ்வொரு படித்த இளைஞர்களும் இன்றைக்கி வேலை இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், வேலைவாய்ப்பு அலுவலகம் ஆகட்டும், ஒரு தொழில்துறை நிறுவனங்கள் ஆகட்டும், இன்றைக்கி 10 பேர் வேலைக்கு இன்றைக்கி 1000 பேர் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது.
இன்றைக்கி அரசு வேலைகள் 1000 பேர் இன்றைக்கி விஓ வேலைக்கு வந்து 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த நிலைகள் மாறணும் அப்படின்னா வந்து அரசு வந்து உதவி வந்து திறமைசாலிகளை பார்த்து அவங்களுக்கு வந்து அரசு உதவி சுய உதவி குழுக்கள் எப்படி ஆரம்பித்தார்களோ அது மாதிரி வந்து சுய தொழில் ஆரம்பிப்பதற்கான நிதி உதவிகளை வந்து அரசு கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில், இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு 50,000 பேர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து அடையாளம் கண்டு அந்த 50,000 பேர்களுக்கு வந்து ஒரு தனித்திறன் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து கடன் வசதிகள் செய்து அவங்க வந்து உற்பத்தியாளர்களாக மாற்றணும். இன்றைக்கி குறைவான உற்பத்தியாளர்கள் இருக்கிறனால தான் இன்றைக்கி இந்த கருப்பு பணன்றது அதிகமாக இருக்குது. அதே உற்பத்தியாளர்கள் அதிகமாகும் போது என்ன ஆகுனா நாட்டில் வந்து காம்படிஷன் பெருகும், அதாவது போட்டியில் வந்து விலைகள் குறையும். மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படித்த இளைஞர்களுக்காக ஒரு நபர்களுக்கு நம்ம வந்து வட்டி இல்லாமல் ஒரு 2 வருஷம் வட்டி இல்லாமல் அவங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து முறையாக அவங்கள வந்து ஒரு தொழில் பயிற்றுனராக ஆக்கி அவங்கள தொழில் தொடங்கிறதுக்கான அத்தனை அரசு உதவிகளையும் கொடுத்து 2 ஆண்டுகளில் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர்களாக கூட உருவாயிடுவாங்க. அவங்கள சார்ந்தவங்க வந்து ஒரு நபர் வந்து இன்றைக்கி 50 நபர்களுக்கு 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒழிஞ்சிடும். உங்களுக்கு தனிநபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் விவசாயத்துறையை நோக்கி போய் இன்றைக்கி இந்தியாவில் வந்து விவசாயம் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிட்ருக்கு. இன்றைக்கி இளைஞர்களாகட்டும் கிராமப்புற விவசாயிகளை வந்து மேம்படுத்துறதுக்கு இன்றைக்கி விளைநிலங்களை வந்து 1975 வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 1000 ஏக்கர் 1500 ஏக்கர் 2000 ஏக்கர் வைத்து கொண்டிருந்த சமஸ்தானங்கள் எல்லாமே ஒழிக்கப்பட்டு சராசரி அடித்தட்டு மனிதன் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க. அப்போ வந்து உற்பத்தி வந்து விவசாயிகள்கிட்ட வந்து அதிகப்படியாமல் நிலக்கிழார்கள்ட்ட இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தி இன்றைக்கி வந்து நிலமில்லாத விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பகிர்ந்தளவு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்தாங்க அப்படின்னா தனி மனிதனுடைய வேலை வாய்ப்பு பெருகிடும். இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை வந்து அரசு செயல்படுத்தணும். முதல்ல வந்து வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கான அத்தனை திட்டங்களும் இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து அதிகாரங்கள் இருக்குது. ஒரு என்ஓசி வாங்கிறதுக்கு ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பொல்யூஷன் போர்டு கண்ட்ரோல் இருக்குது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டின் நம்பர் வாங்குகிறோம், சிஎஸ்டி வாங்குகிறோம். இந்த மாதிரி பல்வேறு சான்றுகளை கொடுக்குற மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கான ஒரு நிறுவனங்கள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஆரம்பிக்கப்படும். அங்கே வந்து இன்றைக்கி இருக்கிறது வந்து தொழில் முனைவோருக்கான பயிற்சி இருக்குது, தொழில்துறையை ஆரம்பிக்கிறதுக்கான இருக்கே தவிர ஏட்டளவில் இருக்குது, பேரளவில் இருக்குது. இன்றைக்கி தொழில் முனைவோர்களுக்கான ஒரு கூடங்கள் இருக்கே தவிர அவங்களாம் வந்து யாரும் பயிற்சி கொடுக்குறதில்ல. அந்த நிலைகளை வந்து மாற்றி அவங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இன்றைக்கி தனி மனிதனுடைய வேலை வாய்ப்பு பெறுது. கண்டிப்பாக. அப்போ வந்து ஒவ்வொரு இளைஞர்களையும் வந்து தொழில் முனைவோர்களாக ஆக்கணும் அப்படின்னா வந்து நிறைய வளமான இந்தியாவை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ தனி மனிதனுடைய வருமானமும் உயரும், வேலையில்லா திண்டாட்டமும் இல்லாமல் போகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து முன் வச்சிங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. சந்தோஷம் சார். ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களும் வந்து அரசை நோக்கியே நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுடைய மனநிலை எப்படின்னா, இன்றைக்கி படிக்கிறோம், நம்ம பிறக்கிறோம், குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சோன்னா ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த வேலை வாய்ப்பு மூலிமா ஒரு வருமானம் வரும், நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம், நம்ம குழந்தை லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது தவறு. இன்றைக்கி ஒரு தனி மனிதனுடைய வருமானம்ன்றது ஒரு வருமானம். ஆனால் அதே தனி மனிதன் வந்து 100 பேரை வைத்து வேலை வாங்கும்போது அவன் 100 மனிதனுக்கு சமமாகிடுறான். ஒரு மனிதன் வந்து 100 மனிதர்களுக்கு சமமான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை இந்தியா வந்து வல்லரசு ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கும். இன்றைக்கி சைனாவுடைய வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கல்லூரிகளிலே வந்து அவங்கள வந்து கண்டெடுத்துறாங்க, அடையாளம் கண்டெடுத்து. இன்றைக்கி ஒரு உதாரணமாக சைனாவில் ஒரு 5000 கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா ஒரு கல்லூரியில் வந்து 200 பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து திறமையான பிள்ளைகளை மட்டும் கண்டெடுத்து அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அந்த வேலை வாய்ப்புகளை அங்கே உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரு 20 பிள்ளைங்க அங்கே திறமையாக இருப்பாங்க. அந்த 20 பிள்ளைகளை வந்து தனியாக பிரித்து அவங்களுக்கான அரசு உதவிகள், அவங்களுக்கான முறையான பயிற்சிகள், அவங்களோட உற்பத்தி திறன் வளர்ச்சி, அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன ஒரு திட்டங்களை கொடுத்து அவங்கள மேலோங்கி கொண்டு வர முடியும். ஒரு சில குழந்தைகள் வந்து விஞ்ஞானத்தில் ஆர்வமாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் ஆர்வமாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க உற்பத்தியில் ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள குழந்தைகளை வந்து தனித்தனியாக ரகம் பிரித்து அந்தந்த குழந்தைகளுக்கு வந்து மேலோங்கக்கூடிய பயிற்சியும் அரசு உதவியும் அரசு நிதியும் கொடுக்கும்போது அந்த நாடு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வந்து அசூர வளர்ச்சி கண்டுட்டு. கண்டிப்பாக எளிய மனிதர்களுக்கும் கூட ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுடைய பதில் வந்து இருந்தது. ஸோ மாணவர்களை வந்து கரெக்டாக உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய பதிலாக இருக்குது. கண்டிப்பாக.
இப்போ 500 ரூபாய், இந்த 1000 ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது அப்படிங்கிற அறிவிச்சதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க வந்து சொல்றீங்க. உண்மையிலேயே கள்ளப்பணம், கருப்பு பணம் இதெல்லாம் ஒழியணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இந்தியா வளமான பாதையில் பயணிக்கணும் அப்படின்னா? நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா சார், இன்றைக்கி அடித்தட்டு மக்கள்லாம் வந்து சதவீதங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்மியான சதவீத மக்கள் தான் வந்து இன்றைக்கி கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் இன்றைக்கி புழங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவங்களோட ஒட்டுமொத்த நடவடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளப்பணன்றது வந்து இன்றைக்கி இந்தியாவில் இல்லைன்றது தெளிவாயிடுச்சு. அதாவது கள்ள நோட்டு எந்த ஒரு பேங்க்லேயும் பிடிபடலைன்றது தெளிவாயிடுச்சு. கருப்பு பணங்களும் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிபடலை இன்னும். ஆகவே வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து ஒரு தலைகுனியக்கூடிய ஒரு சூழலை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. குறைவான சதவீதத்தில் தவறு செய்துட்டு மீதமுள்ள மக்களை அத்தனை பேரும் தண்டித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கி உலக பார்வையாளர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து உலக அளவில் இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து சரிஞ்சு உலக முதலீட்டாளர்கள் எல்லாமே வந்து இந்த ஷேரை வந்து ரிவேஸ் பண்ணி நம்ம வந்து ரத்து பண்ணி வாங்கிட்டு போய் ஷேரை மாற்றுறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி சென்செக்ஸ் விழுவுறது. இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி சரிகிறதுக்கு காரணம் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் முதலீடு பண்ணுறதுக்கு அவங்க அச்சப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இதை ஒழிகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டங்களை வந்து கடுமைப்படுத்தணும். இன்றைக்கி எங்கே வந்து கருப்பு பணம் உருவாகுது, ரியல் எஸ்டேட் துறை, ஷேர் மார்க்கெட், உற்பத்தி வரி கட்டாதவங்கள்ட்ட அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய பதவியில் வசிக்கக்கூடிய ஒரு சில அரசு ஊழியர்கள் தான். இந்த நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியப்படணும் முதல்ல. கண்டிப்பாக சார். அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அந்த 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற வந்து கண்துடைப்பு நடவடிக்கை உண்மையிலேயே வந்து இந்த ஊழல் பணம், இந்த கருப்பு பணம் இதையெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனமாக மாற வேண்டும், உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு எளிய மக்களுக்கும் புரிகிற விதமாக நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ரொம்ப நன்றி சார்.